இன்னைக்கு நாம் கூடி வந்திருக்கிறோமே, அது மிக மிக முக்கியமான ஒரு கூடி வரவாய் இருக்கிறது. காரணம், இன்னைக்கு என்ன நாள்? ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லக்கூடாது, கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் நாள் மாத்திரம் தான். வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை. இது ரொம்ப விசேஷமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை. ஹல்லேலூயா. இந்த கடைசி 4 நாட்கள் நாம் செய்ய வேண்டிய, கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியங்களை செய்வோமானால், இந்த கடைசி 4 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தையே மாற்றிவிடும். ஹல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட கடைசி நாட்களுக்கு நம்ம வரும்போது, நாம் நமக்கு முன்பாக இருக்கிற நாட்களை பார்க்கிறது அல்ல, இந்த கடைசி சில நாட்களிலே நம்முடைய எதிர்காலத்தை பார்க்கிறது அல்ல, புதிய வருஷத்தை எதிர்பார்க்கிறது அல்ல, இந்த கடைசி சில நாட்களிலே நமக்குள்ளாக பார்க்கணும், நமக்கு மேலாக பார்க்கணும். ஆமென். இனி வருகிற நாட்களை அல்ல, வருகிற வருஷத்தை அல்ல, இந்த கடைசி சில நாட்கள் புத்தாண்டை குறித்ததான நினைவு இருக்கக்கூடாது. பார்க்க வேண்டியது நமக்குள்ளாக பார்க்கணும், கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க நாட்கள், நாம் ஆண்டவரை கண்ணோக்கி பார்க்க வேண்டிய ஒரு நாட்கள். ஆமென். ஏதோ இது இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை நினைத்து விட வேண்டாம். இது தேவன் நமக்காக ஏற்படுத்தின ஒரு நாள். நாம் நின்று நிதானித்து சகல மற்ற எல்லா காரியங்களையும் நிறுத்தி ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு நேராக மனம் திரும்பி நம்முடைய அர்ப்பணிப்பை புதுப்பித்துக் கொள்கிற கடைசி சில நாட்கள். ஆமென். உங்களில் சில பேர் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட கர்த்தர் கொடுத்த ஜெயத்துக்காக வந்திருக்கலாம். சில கடந்த வருஷத்திலே சில காரியங்களை இழந்தபடினாலே துக்கத்தோடு கூட வந்திருக்கலாம். ஆனால் எல்லாரும் ஒரு நம்பிக்கையோடு சொல்ல முடியும், கர்த்தர் இந்த வருஷத்தில் இந்த நாள் மட்டுமாக என்னை சுமந்து வந்தார், என்னை கர்த்தர் நடத்தினார். யாக்கோபு சொல்றாரு பாருங்க, அந்நிய தேவர்கள் அல்ல, கர்த்தரே என்னை நடத்தினார், கர்த்தர் மாத்திரம் என்னை நடத்தினார். அதுதான் உண்மை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே புதிய ஆண்டுக்குள்ளே நாம் அவசரப்பட்டு எதிர்பார்த்து பிரவேசிக்கிறதை காட்டிலும் ஆண்டவருடைய விருப்பம் தெரியுமா? இந்த வருஷத்தை நாம் சரியான விதத்திலே முடிக்க வேண்டும். எனக்கு நல்லா தெரியும், இந்த கடைசி வருஷத்தின் சில கடைசி நாட்களிலே நம்முடைய எண்ணெல்லாம் புதிய வருஷத்துல தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே மகளே, உங்களுடைய எண்ணங்களை புதிய வருஷத்துல வைக்க வேண்டாம், இந்த கடைசி சில நாட்களை எப்படி முடிக்க போகிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆமென். காரணம், ஆரம்பம் எவ்வளவு முக்கியமோ அதே போல ஆண்டவருக்கு முடிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே இந்த நாளின் செய்திக்காக நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தும் போது எண்ணங்களை சிதறடிக்கிற மற்ற எல்லா காரியங்களையும் ஓரம் ஒதுக்கி வைத்து விட்டு ஆவியானவரை சொல்லுங்க, ஆண்டவரே, ஆவியானவரே, இன்றைக்கு என்னோடு கூட நீங்க தெளிவா பேசுங்க அப்படின்னு சொல்ல வேண்டும். இந்த வருஷத்தை நம்ம விசுவாசத்தோடும் மனத்தாழ்மையோடும் பொறுமையோடும் கீழ்ப்படிதலோடும் முடிப்போமானால் அடுத்த வருஷத்துக்குள்ளே ஜெயமாய் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு காலை ஆராதனை கர்த்தருடைய ஆலயத்திலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், நீங்க மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தருடைய ஆலயத்திலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களை திரும்பி பார்த்து சொல்லுங்க, நீங்கள் மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்க மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. சிலர் இந்த நாளிலே ஆராதனை இல்லை, ஆனா கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அப்படி என்றால் கர்த்தருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. கர்த்தர் தாமே நம்முடைய செவியை திறப்பாராக, அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு இருதயத்தை தருவாராக. நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திருப்பப்படட்டும். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. யாராவது பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து இதை சொல்லுங்களேன், பிரதர் சிஸ்டர், துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோமா? பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பி நீங்கள் இதை பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் மேல் தளத்தில் இருந்தாலும் கீழ்த்தளத்தில் இருந்தாலும் தயவு செய்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்புங்கள்.
பிரசங்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும், பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். பொறுமை உள்ளவன் உத்தமன். எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாமா? பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். ஆமென். இந்த 2025ஆம் ஆண்டுக்கும் 2026ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட இந்த சில நாட்களிலே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எதை உணர்த்த விரும்புகிறார் என்றால், அடுத்த வருஷத்தை, புதிய வருஷத்தை எப்படி துவக்க போகிறோம் என்பதை உணர்த்துவதற்காக அல்ல, இந்த பழைய வருஷத்தை நாம் எப்படி முடிக்க போகிறோம் என்பதை உணர்த்துவதற்காக பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம், நீங்க கூர்ந்து கவனிக்க வேண்டும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எதை உணர்த்த விரும்புகிறார் என்றால், வரப்போகிற புதிய ஆண்டை நாம் எப்படி துவக்க போகிறோம் என்பதை குறித்து அல்ல, இந்த பழைய வருஷத்தை, இந்த சில நாட்களை நாம் எப்படி முடிக்க போகிறோம் என்பதை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்த விரும்புகிறார். ஆமென். நம்ம எல்லாருமே புதிய வருஷத்தை ரொம்ப ஆர்வத்தோடு ஆரம்பித்திருப்போம். ஆனா இந்த வருஷத்தை நம்ம எப்படி முடிக்க போகிறோம்? கர்த்தருக்கு உண்மையா இருந்தோமா? மனத்தாழ்மையோடு இருந்தோமா? பொறுமையோடு இருந்தோமா? கர்த்தரை பிரியப்படுத்தின விதத்திலே இந்த வருஷத்தை நாம் முடிக்கிறோமா? இந்த வருஷத்தை நாம் எப்படி முடிக்க போகிறோம்? எனக்கு அருமையான சபையாரே, எத்தனையோ பேர் வருஷத்தை நன்காய் துவக்கினவர்கள் இன்னைக்கு கர்த்தருக்குள்ள இல்லை. கேட்கிறீங்களா? இந்த வருஷத்தை நன்றாக துவக்கின அநேகர் இன்றைக்கு கர்த்தருக்குள்ளே இல்லை. உலகத்தில் இல்லைன்னு சொல்லல, ஒருவேளை உலகத்தில் இருக்கலாம், ஆனா கர்த்தருக்குள்ளே இல்லை, கர்த்தருடைய ஐக்கியத்தில் இல்லை, கர்த்தருடைய பிரசன்னத்தில் இல்லை. ஆனா கர்த்தர் கிருபையாய் இந்த நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். சவுலை யோசித்து பாருங்க. சவுலுடைய ஆரம்பம் ரொம்ப அற்பமான ஒரு ஆரம்பம், தாழ்மையான ஆரம்பம். சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து சவுலை இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண வந்தபோது வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? தடவாடங்களுக்குள்ளே சவுல் தன்னை ஒளித்துக் கொண்டான். ராஜாவாக அபிஷேகம் பண்ண வந்திருக்கிறார் தீர்க்கதரிசி சாமுவேல். எவ்வளவு ஒரு சந்தோஷமான காரியம், எவ்வளவு ஒரு கனமான ஒரு காரியம். மற்றவளா இருந்தா முதல்ல வந்து நின்றுப்பாங்க, அப்படிதானே, என்ன அபிஷேகம் பண்ணுங்கன்னு. ஆனா சவுல் அப்படி வந்து நிற்கவில்லை. சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண வந்த போது தடவாடங்களுக்குள்ளே சவுல் தன்னை ஒளித்துக் கொண்டாராம். அவ்வளவு தாழ்மை. துவக்கம் தாழ்மையாக தான் இருந்தது, ஆனா முடிவு முரட்டாட்டத்திலே முடிந்தது. முடிவு எவ்வளவு பயங்கரம் பார்த்தீங்களா? கர்த்தராலே தள்ளப்பட்ட ஒரு மனுஷனாக சவுலுடைய முடிவு. கர்த்தர் அந்த மனுஷனை வேண்டாம் என்று தள்ளுகிறார். அந்த மனுஷனுடைய முடிவை யோசித்து பாருங்க. சாலமோனுடைய ஆரம்பம் மகிமையான ஒரு ஆரம்பம். ஞானத்திலே ஆரம்பித்த சாலமோன் விக்கிர ஆராதனையிலே தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறார். தேவனுக்கு ஒரு விரோதியாய் மாறி அந்நிய தேவர்களுக்கு பின்பாக போய் தன்னுடைய வாழ்க்கை சீரழிக்கப்பட்டதாக சாலமோனுடைய வாழ்க்கை முடிவு பெறுகிறது. புதிய ஏற்பாட்டிலே தேமாவை குறித்து வாசிக்கிறோம். அப்போஸ்தலரோடு கூட உடன் ஊழியக்காரனாக இருந்த ஒரு மனுஷன். ஆரம்பம் அருமையான ஆரம்பம். ஆனா இப்பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைத்து அவன் எங்களை விட்டு பிரிந்து போனான் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மிக மிக தெளிவாக வருகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. இந்த வசனம் உண்மை உள்ளவர்களுக்கு ஒரு வாக்கு தத்தம். ஆனால் உண்மை அல்லாதவர்களுக்கு
கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கையை அலட்சியப்படுத்துவர்களுக்கு இது ஒரு எச்சரிப்பாக வருகிறது. It's a promise for the faithful. It's a warning for the careless. அருமையான தேவ சபையாரே, கர்த்தர் ஆரம்பத்தை காட்டிலும் முடிவிலே மிகுந்த அக்கறை உள்ளவராக இருக்கிறார். God values completion over commencement. ஆண்டவருக்கு ஆரம்பம் அல்ல, முடிவுதான் முக்கியம். ஆர்வமும் வாஞ்சியும் இல்ல, விடாமுயற்சி தான் முக்கியம். பெருமை அல்ல, தாழ்மை தான் முக்கியம். நீங்க கர்த்தரால் ஏவப்பட்டு ஒரு 3 குறிப்புகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. முதலாவது, முடிவின் முன்னுரிமை, the priority of the end, the importance of the end. ஒரு முடிவின் முக்கியத்துவம், முடிவின் முன்னுரிமை. இரண்டாவதாக, பொறுமையின் வல்லமை, the power of patience, the power of patience, பொறுமையின் வல்லமை. மூன்றாவதாக, பெருமையின் அபாயம், the peril of pride, பெருமையின் அபாயம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. முதலாவது என்னது? முடிவின் முன்னுரிமை, முடிவின் முக்கியத்துவம். இரண்டாவது, பொறுமையின் வல்லமை. மூன்றாவது, பெருமையின் அபாயம். ஆவியானவர் நம்மோடு கூட பேசட்டும். முதலாவது, முடிவின் முன்னுரிமை, the priority of the end. நம்முடைய திருவுக்குள் வசனத்தை நீங்கள் பாருங்கள். பிரசங்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. நல்லது. அந்த நல்லது என்ற வார்த்தை எபிரேயத்திலே தோவ் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எபிரேயத்திலே நல்லதுக்கு எபிரேய வார்த்தை என்னது? தோவ். தோவ்னா சிறந்ததுன்னு அர்த்தம், பிரயோஜனம் உள்ளதுன்னு அர்த்தம், தேவனுக்கு பிரியமானது என்று அர்த்தம், தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது என்று அர்த்தம். ஆவியானவர் என்ன தெரியுமா சொல்றாரு? துவக்கத்தை பார்க்கிலும் முடிவை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். முடிவுதான் கர்த்தருக்கு பிரியமா, முடிவுதான் நமக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்குமா. இந்த இடத்துல ஞானியாகிய சாலமோன் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு எழுதுகிற வார்த்தை அல்ல, நிதானித்து யோசித்து தேவன் பார்க்கிற வண்ணமாக சாலமோன் பார்த்து எழுதுகிற ஒரு வார்த்தை இது. ஆமென். நமக்குள்ளே ஆரம்பித்த நற்கிரியைகளை அவர் முடிக்கிறவர் எழுதப்பட்டிருக்கிறதா? கர்த்தர் ஆரம்பிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் முடிக்கிறவர். ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆரம்பிப்பார் என்றால் அதை பாதி வழியில விட்டு விடுகிறவர் அல்ல, ஆரம்பித்த நற்கிரியைகளை நமக்குள்ளாக பூரணப்படுத்துகிறவர், முடிக்கிறவர். பவுல் என்ன சொல்றான்னு வாசித்து பாருங்க. பிலிப்பியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், தமிழ் வேதாகமத்தில் 5வது வசனம், இங்கிலீஷ் பைபிள் 6, தமிழ் வேதாகமத்தில் 5வது வசனத்தை வாசிங்க. உங்களில் நற்கிரியை துவங்கினவர், நற்கிரியை துவங்கினவர், அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம், அதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகை நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி, இப்படிதான் ஆண்டவர் நமக்குள்ள கிரியை செய்கிறார். அவர் ஆரம்பித்து விட்டு விடுகிறவர் அல்ல, அவர் முடிக்கிறவர். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்றார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் முடிக்கிறவர். அநேக சமயத்தில் நம்ம ஆரம்பிச்சு விட்டுறோம். பார்த்தீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் யார்கிட்ட பேசுறான்னு தெரியல. இந்த வருஷத்துல சில காரியங்களை நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க, முடிக்காமே இருக்கும். இன்னும் ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சில தீர்மானங்கள் எடுத்திருப்போம். இதெல்லாம் காரியத்தெல்லாம் நான் முடிக்கணும், பைபிளை வாசித்து முடிக்கணும், இந்த காரியத்தை ஆண்டவருக்காக செய்து முடிக்கணும் அப்படின்னு தீர்மானித்திருப்போம். இன்னும் முடிக்காமே இருக்கும். ஆனா ஆண்டவர் ஆரம்பிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் முடிக்கிறவர். அதனாலதான் அவருக்கு என்ன பேர் தெரியுமா? அவர் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறார். அவர் ஆலப்பும் தவுமா இருக்கிறார், ஆதியும் அந்தவுமா இருக்கிறார், துவங்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறார். அப்படி என்றா என்ன அர்த்தம்? கர்த்தர் முடிவிலே ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார் அர்த்தம். இன்னைக்கு உலகம் ஆரம்பத்தை கொண்டாடுகிறது.
ஆனா பரலோகம் முடிவை தான் கொண்டாடுகிறது. யோசிச்சு பாருங்க, 1ஆம் தேதி எப்படி இருக்கும் தெரியுமா? சென்னையில் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். பீச் ரோட்ல நான் போனதெல்லாம் இல்லை. பாஸ்டர் அங்க போயிருப்பாரோ? நம்ம தான் இங்க இருக்கிறோமே. உலகம் ஆரம்பத்தை கொண்டாடுகிறது, ஆனா பரலோகம் முடிவை தான் கொண்டாடுகிறது. உலகம் ஆரம்பிக்கிறவர்களை கொண்டாடுகிறது, பரலோகம் முடிக்கிறவர்களை கொண்டாடுகிறது. உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன். இந்த மரத்தான் ரேஸ் இருக்குல்ல, நெடுதூரம் ஓடுகிற ஓட்டப்பந்தயம் இருக்குல்ல, அந்த ஓட்ட பந்தயத்தில் அந்த ஸ்டார்டிங் லைன், அந்த ஆரம்ப கோட்டில் நிக்கிறவங்களுக்கு கிரீடம் கொடுக்கப்படாது. யார் போய் அந்த முடிவின் எல்லையை அடைகிறார்களோ, அந்த பினிஷ் லைன்ல போகிறவங்களுக்கு தான் கிரீடம். ஜனவரி மாதத்தை தொடங்குறவங்களுக்கு கிரீடம் இல்லை, டிசம்பர் மாசத்தை சரியா முடிக்கிறவங்களுக்கு தான் கிரீடம். எத்தனை பேருக்கு விளங்குது? அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாக விரும்புகிற அத்தனை பேருக்கும் ஒரு நீதியின் கிரீடம் இருக்கிறது. நோவாவை யோசிச்சு பாருங்க. அவருடைய ஆரம்பத்திலே அந்த பேழையை கட்ட ஆரம்பித்த போது அவ்வளவு பரியாசம். அநேகர் அவர்களை கேலி பண்ண, ஏன்னா அதுக்கு முன்னால மழையை பார்த்ததே இல்லை. இப்ப நோவா பேழையை கட்டி கொண்டிருக்கிறார். எவ்வளவு பேர் அவரை பரியாசம் பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஆரம்பம் பரியாசம் தான், ஆனா முடிவு தேவனுடைய அங்கீகாரமும் விடுதலையும் பாதுகாப்பும். ஹல்லேலூயா. யோசேப்பை யோசிச்சு பாருங்க. யோசேப்போட ஆரம்பம் திசை தெரியாத, நோக்கம் இல்லாத சொப்பனங்கள், அர்த்தம் தெரியாத சொப்பனங்கள். ஆனா முடிவு எகிப்தின் பிரதானி. அவர் வந்த பரீட்சைகள் எல்லாம் பாஸ் ஆகி கர்த்தராலே உயர்த்தப்பட்டு கனப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன். ஆண்டவராய் இயேசுவோட ஆரம்பம் ஒரு முன்னணதான், ஒரு தாழ்மையான ஆரம்பம் தான். அவருடைய முடிவு கல்வாரி சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஜெயமாய் தன்னுடைய வாழ்க்கையை முடித்தவர். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த வருஷத்தை சரியான விதத்திலே, பரிசுத்தமாய், தேவனுக்கு பிரியமான விதத்திலே, விசுவாசத்தோடு, தாழ்மையோடு, பொறுமையோடு நீங்கள் முடிக்க தீர்மானம் எடுப்பீர்கள் என்றால் வருகிற ஆண்டு மெய்யாகவே ஒரு விசேஷ ஆண்டாய் கர்த்தர் மாற்றி தருவார். ஆமென். ஒரு எச்சரிப்பு இருக்கிறது, நல்ல கவனிக்கணும். தேவ பக்தி இல்லாமல் திடாகாத்திரமாக ஒரு பலமுள்ள ஒரு ஆரம்பம் பக்தியோடு முடிக்கப்படாவிட்டால் அது ஆவிக்குரிய சோக நிலைமை என்று சொல்கிறேன். நீங்க சிந்தித்து பார்க்கணும். A strong beginning without godly ending is a spiritual tragedy. A strong beginning without godly ending is a spiritual tragedy. ஒரு ஆவிக்குரிய சோகமான நிலை எது தெரியுமா? ரொம்ப தைரியமா ஒரு காரியத்தை ஆரம்பிச்சுட்டு அவபக்தியா முடிக்கிறது தான். தேவ பக்தி இல்லாம ஒரு காரியத்தை எவ்வளவு தைரியத்தோடு, பலத்தோடு, பணத்தோடு, செல்வாக்கோடு ஆரம்பித்தாலும் அந்த ஆரம்பித்த காரியத்தை தேவ பக்தியோடு முடிக்காவிட்டால் அது ஆவிக்குரிய பரிதாபமான காரியம் என்று சொல்கிறேன். ஹல்லேலூயா. வாழ்க்கையின் பரீட்சை எப்படி நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம் என்பதில் இல்லை, நம்முடைய வாழ்க்கையை எப்படி முடிக்கிறோம் என்பதில் தான் இருக்கிறது. ஆமென். அருமையான சபையாரை, கிருபையாக கர்த்தர் கடைசி இந்த 4 நாட்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க. எதுக்கு தெரியுமா? புதிய வருஷத்தை கொடுத்து திட்டம் பண்றதுக்கா? இல்ல. இந்த கடைசி 4 நாட்களிலே தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆராய்ந்து பார்ப்பதற்கு. இந்த கடைசி 4 நாட்கள் எதற்கு? கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்காக. To settle the accounts with the Lord. ஆண்டவரோடு கூட உட்கார்ந்து
கணக்கு பார்க்கிற 4 நாட்களுக்கு. ஆமென். கணக்கு சரியா இருக்குதா? இந்த வருஷத்தை நம்ம சரியா தான் வாழ்ந்தோமா? ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்தோமா? எந்தெந்த காரியங்கள் ஆண்டவரை துக்கப்படுத்தணும், எந்தெந்த காரியத்தில் ஆண்டவருடைய இருதயத்தை உடைத்தோம் என்று பார்த்து சரி செய்து கொள்வதற்காக கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்த கடைசி 4 நாட்கள். அதனாலதான் வேதம் சொல்லுது, துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தை சகோதரனே சகோதரியே நீங்கள் எப்படி முடிக்க போகிறீர்கள்? எப்படி முடிக்க போறோம்? எப்படி முடிக்க போகிறோம்? நீங்க எப்படி முடிக்க போகிறோம்னு தீர்மானம் தான் எப்படி துவக்க போகிறோன்றதை நிர்ணயிக்க போகிறது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. இந்த 2025ஆம் ஆண்டிலே முடிவுக்கு நம்ம வந்திருக்கிறோம். சில நாட்கள் தான் இருக்கிறது. வேதம் தெளிவா சொல்கிறது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. அந்த வசனத்தோட அர்த்தம் என்ன தெரியுமா? அர்த்தம் என்ன தெரியுமா? டிசம்பர் மாசத்தில் இருக்கிற இந்த முடிக்க போகிற சில நாட்கள் ஆரம்பிக்க போகிற ஜனவரி மாசத்துல ஆரம்பிக்கிற அந்த ஆரம்ப நாட்களின் பார்க்கிலும் நல்லது அப்படின்னு ஆவியானவர் சொல்றாரு. ஆவியானவர் என்ன சொல்றாரு? ஜனவரி மாசத்துல துவங்க போகிற சில நாட்களை பார்க்கிலும் டிசம்பர் மாசத்திலே முடிக்க போகிற சில நாட்கள், சத்தமா சொல்லுங்க, நல்லது. ஏன் தெரியுமா? நாம் எப்படி முடிக்கிறோம் என்பதுதான் எப்படி ஆரம்பிக்க போகிறோம் என்பதை நிர்ணயிக்க போகிறது. ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? How we are going to finish this year will determine how we are going to begin the next year. கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், இந்த 4 நாட்களை கடைசி நாட்களை சரியா முடிக்கலனா புதிய வருஷத்துல கர்த்தரிடத்தில் எந்த ஆசீர்வாதத்தையும் எதிர்பார்க்க வேண்டாம். கர்த்தர் உங்களை புதிய ஆண்டிலே புதிய விதத்திலே ஆசீர்வாதமாய் நடத்த வேண்டும் என்றால் கர்த்தர் கிருபையாய் கொடுத்த இந்த கடைசி 4 நாட்கள் மிக மிக முக்கியம். அததான் இன்னைக்கு மாலையிலே நான் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த கடைசி 4 நாட்களை எப்படி செலவழிக்க வேண்டும், எப்படி செலவழித்தால் புதிய ஆண்டு 2026 மகிமையான ஆண்டா இருக்கும் என்பதை தான் இன்னைக்கு மாலையிலே நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். ஆகவே பரலோகத்துக்கு நல்லா தெரியும், இந்த கடைசி சில நாட்கள் தான் நம்முடைய இலக்கை தீர்மானிக்கிற சில நாட்களாக இருக்க போகிறது. கர்த்தர் சிறந்த காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. தாழ்மையா சொல்றேன், நல்ல கவனிங்க. லைஃப் இஸ் a series of seasons controlled by decisions. வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா? வாழ்க்கையில தொடர்ந்தேச்சியாக அநேக காலங்கள் வருகிறது. அநேக காலங்கள், ஒரு வாழ்க்கையில அநேக காலகட்டங்கள். அந்த காலகட்டங்களை அடக்கி ஆளுகிறது என்னவென்றால் நாம் எடுக்கிற தீர்மானங்கள். உங்களுக்கு எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. வாழ்க்கையிலே அநேக அற்புதமான காலங்கள், ஆசீர்வாதமான காலங்கள், அனுக்கிரகமான காலங்கள், தேவ தயவை அனுபவிக்கிற காலங்கள், அப்படியும் காலங்கள் இருக்கிறது. போராட்டமான, கண்ணீர் நிறைந்த, வேதனை நிறைந்த காலங்களும் இருக்கிறது. ஆகவே வாழ்க்கையிலே தொடர்ந்து ஏச்சியாக வருகிற பலவிதமான காலங்களை அடக்கி கட்டுப்படுத்துகிறது என்னவென்றால் நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள், முடிவுகள். தெரிந்து கொள்ளுங்கள். ஆராதனை வேளையிலே யோசபாத்தை குறித்து வாசம், அப்படித்தானே? அந்த பராக்காவிலே கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறார். யுத்த காலம், அது யுத்த காலம். ராஜ்யங்கள் அவளுக்கு விரோதமாய் வருகிறது. திரளான பெருக்கூட்டம் கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய வருகிறது. யுத்த காலத்தை கர்த்தர் கொள்ளையின் காலமாக கர்த்தர் மாற்றுகிறார். தீர்க்கதரிசனமாய் கர்த்தர் பேசுகிறார். ஒரு யுத்த காலம் ஆசீர்வாதத்தின் காலமாக மாறும். அதை எது கட்டுப்படுத்தி ஆளுகிறது என்றால் நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள்.
உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல், உங்களுடைய தீர்மானங்கள். அருமையான சபையாரே, இந்த கடைசி 4 நாட்களிலே நீங்கள் எடுக்கிற தீர்மானம் தான் உங்களை புதிய ஆசீர்வாதமான காலத்துக்குள்ளே கொண்டு போகிறதா அல்லது பழைய அந்த நிர்பந்தமான காலத்திலேயே வைக்கிறதா என்பதை நீங்கள் எடுக்க போகிற தீர்மானம் தான் அதை நிர்ணயிக்க போகிறது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? Your decisions going to determine whether to take you into a season of blessing or to keep you in your old troublesome season. Trouble season. நீங்கள் எடுக்க போகிற தீர்மானம் தான் உங்களை புதிய ஒரு ஆசீர்வாதமான காலகட்டத்துக்குள்ளே கொண்டு போக போகிறதா அல்லது அந்த பழைய கஷ்ட நிறைந்த பாடு நிறைந்த அந்த காலத்துக்குள்ளே வைக்க போறதா என்பதை தீர்மானிக்கிறது நீங்கள் எடுக்க போகிற தீர்மானங்கள். இதையே நம்ம விளங்கிக்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே நாம் சரியான தீர்மானம் எடுக்கல, தவறான தீர்மானங்கள் இருப்போம் என்றால் நமக்கு முன்பாக இருக்கிற நல்ல ஆசீர்வாதமான காலங்கள் நம்மை தள்ளி ஒதுக்கி வைத்துவிடும். நான் சொல்றது ரொம்ப முக்கியமான காரியத்தை பேசுறேன். ஆகவே வாழ்க்கை என்பது அநேக காலகட்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இந்த காலகட்டங்களை நிர்ணயித்து தீர்மானிக்கிறது நம்ம எடுக்கிற தீர்மானங்கள். ஆவியின் மண்டலத்திலே நமக்கு ஒருவேளை ஒரு நல்ல காலகட்டம் இருக்கலாம். ஆனா நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் இருக்கிறது இல்ல, அந்த தவறான தீர்மானங்கள் அந்த ஆசீர்வாதமான காலகட்டத்துக்குள்ளே நம்மை நுழைய விடாது, தடை செய்திடும். கர்த்தருடைய ஊழியக்காரனான நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த அனுக்கிரக காலம் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். அனுக்கிரக காலம், சந்திக்கிற காலம், கர்த்தர் உங்களை சந்திக்கிற காலம், தேவ தயவை விளங்கப்படுகிற காலம், அவருடைய இரக்கங்களை விளங்கப்படுகிற காலம். சில தவறாக அந்த காலத்தை ஆவிக்குரிய ரீதியிலே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே காலங்களை சரியாக அநேகர் விளங்கிக் கொள்கிறதில்லை. சிலர் அந்த அனுக்கிரக காலத்தை அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னா, வேலை ஸ்தானத்தில் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைச்சிருக்கும், ஒரு சம்பள உயர்வு கிடைச்சிருக்கும், உடனே அவங்க நினைச்சிருவாங்க, ஓஹோ நம்மளுக்கு நல்ல காலம் வந்துருச்சு. இல்லை இல்லை, நான் அதை குறித்து பேசல. ஒரு அனுக்கிரக காலம் என்று சொல்லும் போது தேவாதி தேவன், அண்ட சராசரங்களை படைத்த தேவன் நமக்காக இறங்குறாரு பாருங்க, அவருடைய தயவை விளங்கப்படுகிறார் பாருங்க, அவர் நம்மோடு கூட இருக்கிறார் பாருங்க, தேவ பிரசன்னத்தை நமக்கு தந்து நம்மை வழி நடத்துகிறார் பாருங்க. அதுதாங்க அந்த அனுக்கிரக காலம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைவு கூறுகிற நாள். கர்த்தர் எப்போது நினைவா இருக்கிறது வேற, ஆனா விசேஷித்த ரீதியிலே கர்த்தர் நம்மை நினைவு கூறுறார் பாருங்க. கர்த்தர் அண்ணாலே அப்படின்னா என்ன அர்த்தம்? மிச்ச நாள்ல அண்ணால மறந்துட்டார்னு அர்த்தமா? இல்ல. அந்த காலம், அந்த காலகட்டம் அனுக்கிரகத்தின் காலம், ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் அன்னைக்கு அண்ணாலை நினைவு கூறுவது போல நம்மை நினைவு கூறுகிற ஒரு காலம் இருக்கு. அந்த காலகட்டத்துக்குள்ளே நாம் வந்து விடுவோமானால் நம்முடைய ஆசீர்வாதத்தை யாராலையும் தடுக்க முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் தெரிந்து கொள்ளுதல் மிக மிக முக்கியம். இந்த வருஷத்தின் கடைசி 4 நாட்களை எப்படி செலவழிக்க போகிறோம் என்பதை பொறுத்துதான் நம்முடைய புதிய வருஷம் 2026 எப்படி இருக்க போகிறது என்பதை தீர்மானிக்கும். ஆகவேதான் முடிவு ரொம்ப முக்கியம். ஆகவே ஊழியக்காரனா சொல்றேன், இந்த கடைசி நாட்கள்ல 4 நாட்கள்ல அதிகமான நேரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் செலவழிங்க, மனுஷரோடு அல்ல. ஒருவேளை இந்த வருஷம் முழுவதும் மற்றவர்களோடு கூட உங்க நேரத்தை செலவழித்திருக்கலாம், ஆனா இந்த கடைசி 4 நாட்களை ஒதுக்கிருங்க. நான் ஆண்டவரோடு கூட இருக்க போகிறேன், ஆண்டவரோடு கூட செலவு பண்ண போறேன், அவருடைய வேதத்தோடு செலவு பண்ண போகிறேன், தேவ சமூகத்தில் நான் உட்கார போகிறேன். தீர்மானம் பண்ணி பாருங்களேன். இந்த வருஷம் முழுவதும் நடக்காத காரியங்களை கர்த்தர் இந்த 4 நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய முடியும்.
ஒருவேளை இந்த ஒரு முழு வருஷத்திலும் உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாம போயிருக்கலாம். ஆனா இந்த 4 நாட்கள், கடைசி 4 நாட்கள்ல முற்றிலுமா உங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நீங்க தேவ சமூகத்தில் உட்கார கூடுமானால் இந்த வருஷம் முழுவதும் நடக்காத காரியத்தை கர்த்தர் கடைசி 4 நாட்களிலே அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆவில நான் உணர்ந்து பேசுகிறேன். ஆகவே முதலாவது முடிவின் முன்னுரிமை. இந்த முடிவு ரொம்ப முக்கியம். நமக்கு ஆரம்பம் முக்கியம், ஆண்டவருக்கு முடிவு தான் முக்கியம். நமக்கு ஜனவரி 1 முக்கியம், ஆனா ஆண்டவருக்கு 31 டிசம்பர் தான் முக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தர் கேட்கிறார், மகனே மகளே, எப்படி இந்த வருஷத்தை முடிக்க போகிறாய்? How are you going to finish this year? இந்த வருஷத்தை எப்படி முடிக்க போகிறாய்? இது கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒரு கேள்வி. இதுக்கு நான் மனசாட்சியை தொட்டு ஆண்டுக்கு பதில் சொல்லணும். இரண்டாவதாக பொறுமையின் வல்லமை. நம்முடைய திறவுகோள் வசனத்தை பாருங்க. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே அந்த அடுத்த பகுதி, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். இங்கிலீஷ் பைபிள்ல ரொம்ப அழகாக இருக்கு. ஆவியில பொறுமை, patient in spirit. அந்த ஒரு வார்த்தை தமிழ் வேதாகமத்தில் விடப்பட்டிருக்கிறது. எங்க பொறுமை இருக்கணும் தெரியுமா? ஆவியில பொறுமை உள்ள ஒரு ஆவி. அந்த எபிரேய வேதாகமத்தில் எப்படி இருக்குன்னா எரக் ரூவான்னு இருக்கும். எரக் ரூவா. அந்த பொறுமை ஆவியில அப்படின்னா பொறுமை உள்ள ஒரு ஆவி. ஹல்லேலூயா. அது பரிசுத்த ஆவியினால வருகிற ஒரு கனி. பொறுமை என்றது ஆவியின் கனி, அப்படிதானே? பரிசுத்த ஆவியினால் தரப்படுகிற ஒரு கனி. ஹல்லேலூயா. அந்த எரக் ரூவா, ஆவியிலே பொறுமை என்பது என்னவென்றால், எவ்வளவுதான் வாழ்க்கையில் அழுத்தம் வந்தாலும் கோபப்படாம சாந்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் எப்படி இருந்தீங்க பிரதர், சிஸ்டர்? இந்த வருஷத்தில் எப்படி இருந்தீங்க? இந்த பொறுமை இருந்ததா? ஆவியில பொறுமை இருந்ததா? எத்தனை விஷயம் கோபப்பட்டோம், சமாதானத்தை இழந்தோம், தேவ பிரசன்னத்தை இழந்து போனோம், இந்த உள்ளான சந்தோஷத்தை இழந்தோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பொறுமையிலே ஒரு வல்லமை இருக்கிறது. ஒரு அழுத்தத்தின் மத்தியிலே வாய் திறக்காம, சாந்தத்தோடு, எதிர்த்து பேசாம, வாக்குவாதம் செய்யாம பொறுமையா இருக்கிறத பலவீனம் என்று நினைக்க வேண்டாம். அது ஆவிக்குரிய பலன் என்று சொல்கிறேன். பலன். சில பேர் நினைக்கிறாங்க, நான் கோவப்பட்டேன்னா நான் எவ்வளவு பலசாலி, எவ்வளவு வல்லமை உள்ளவன் நான் காமிச்சிடுறேன். இல்ல இல்ல, நீங்க கோவப்படும் போதெல்லாம் எவ்வளவு பலசாலின்னு காமிக்கல, எவ்வளவு பலவீனர்கள் என்று காண்பிக்கிறீர்கள். இதுதான் உண்மை. ஒவ்வொரு விஷயம் கோவப்படும் போது எதை காண்பிக்கிறோம்? பலவீனத்தை காண்பிக்கிறோம். We are showing our weakness. அதே சமயத்தில் ஒவ்வொரு விஷயம் பொறுமையா இருக்கும் போது, அழுத்தத்தின் மத்தியிலும் பொறுமையா இருக்கும் போது நம்முடைய பலத்தை காண்பிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எவ்வளவு பலவான்களா இருக்கிறோம்னு காண்பிக்கிறோம். ஞானி ஒரு வார்த்தையை சொல்றார், எடுத்து வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32வது வசனம். அந்த அந்த வசனத்தை ஞாபகம் வைக்கிறது ரொம்ப லேசு. 16x2 32. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசித்து பாருங்க. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். பலவானை பார்க்கிலும். நம்ம எதை பலன் நினைச்சிட்டு இருக்கோம் பிரதர்? கோபப்படுறத பலன் நினைச்சிட்டு இருக்கோம், கத்துறத பலன் நினைச்சிட்டு இருக்கோம், சண்டை போடுறத பலன் நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் பலவீனங்கள். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமா இருக்கிறவன் உத்தமன். நீடிய சாந்தம்னா பொறுமையா இருக்கிற மனுஷன், கோபப்படாமல் இருக்கிற மனுஷன். அந்த பொறுமை தாங்க நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்திலே நம்ம பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கிறது. நம்முடைய பொறுமை தான். ஆரம்பம் எப்பொழுதும் ஒரு உத்வேகத்தை நமக்கு தருகிறது, ஆனா முடிவு எப்பொழுதுமே
பொறுமை இருந்தாதாங்க அந்த முடிவு சம்பூர்ணமா இருக்கும். எங்கெங்கே வேதாகமத்திலே பொறுமையை பார்க்கிறீர்களோ அந்த முடிவெல்லாம் சம்பூர்ணமா இருந்திருக்கும், ஆசீர்வாதமா இருந்திருக்கும். நான் அடிக்கடி யோசித்து பார்க்கிறது உண்டு. ஒரு மெழுகுபத்தி யோசித்து பாருங்க. மெழுகுபத்தி துவக்கத்தில் நல்ல பிரகாசமா எரியும், கொஞ்ச நேரத்தில் அப்படியே உருகி பிரகாசம் எல்லாம் போயிடும். ஆனா அதுக்கு பதிலாக ஒரு எண்ணெய் விளக்கு, ஒரு எண்ணெய் விளக்கை யோசிச்சு பாருங்க. அந்த எண்ணெய் இருக்கிறபடினாலே அந்த விளக்கு விடிய காலம் முழுவதும் ரா முழுவதும் எரியும். ஒரு மெழுகுவத்தியை போல பிரகாசிக்க நாம் அழைக்கப்படவில்லை. எண்ணெய் ஊற்றப்பட்ட பரிசுத்தாவின் அபிஷேகம், ஆவி நிறைவை பெற்ற ஒரு எழுந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்கு. யோவான் ஸ்நானகர் குறித்து அப்படிதான் வேதம் சொல்லுது. அவர் எழுந்து பிரகாசிக்கிற விளக்காய் வெளிச்சமாய் இருந்தார். இந்த வருஷத்தின் கடைசியில் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் எனக்கு பொறுமையை தாங்க ஆண்டவரே. இந்த வருஷத்துல அநேக சமயத்தில் பொறுமையை இழந்து போனேன். அநேக காரியங்களுக்கு ஒன்றுமில்லாத காரியத்தை கோபப்பட்டு சமாதானத்தை இழந்தேன், தேவ பிரசன்னத்தை இழந்தேன், அபிஷேகத்தை இழந்தேன். என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இந்த வருஷத்தின் கடைசியில் எனக்கு பொறுமையை தாங்க. அதில் ஒரு வல்லமை இருக்கிறது, பொறுமையிலே ஒரு வல்லமை இருக்கிறது. ஆனால் தான் எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் சொல்றாரு. இந்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. பொறுமை வேண்டியதா இருக்கிறது. தேவ சித்தத்தை செய்யணும்னா பொறுமை வேணும். வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலை பெறணும்னா பொறுமை வேணும். பொறுமை இல்லாம தேவ சித்தத்தை யாராலும் செய்ய முடியாது. பொறுமை இல்லாமல் வாக்கு தத்தத்தின் நிறைவை ஒரு நாளும் பெற முடியாது. உங்களில் ஒருவேளை அநேகர் வாக்கு தத்தத்தை கையில வைத்திருக்கலாம், இன்னும் வாக்கு தத்தம் நிறைவேறாமல் இருக்கலாம். கர்த்தர் எதுக்கு பொறுமையா காத்திருக்கார் தெரியுமா? உங்களிலே பொறுமையை காண்பதற்காக. என் மகள் பொறுமையா இருந்தா இந்த வாக்கு தத்தத்தை நான் நிறைவேற்றேன். என்னோட மகன் பொறுமையா இருந்தா இந்த வாக்கு தத்தத்தை நான் நிறைவேற்றேன். ஆபிரகாமை யோசித்து பாருங்கள். 25 ஆண்டுகள் பொறுமையா இருந்து ஈசாக்கை பெறுகிறார். ஆபிரகாமோட பொறுமை வாக்கு தத்தத்தை நிறைவேற்றிற்று. Patience of Abraham turned promise into fulfillment. ஆபிரகாமுடைய பொறுமை தான் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேறுதலாக மாறிட்டு. யோபை கொஞ்சம் யோசித்து பாருங்க. விவரிக்க முடியாத பாடுங்க, unexplained suffering. யோபுடைய பொறுமையை நினைத்துக்கொள். வேதம் சொல்கிறது யோபுடைய முந்தின நிலைமை பார்க்கலும் பிந்தின நிலைமை ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் இரட்டத்தனையா யோபை ஆசீர்வதித்தார். ஆதி சபை யோசித்து பாருங்கள். மேல் வீட்டு அறையிலே பொறுமையாய் காத்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். முடிவு என்னது? பெந்தகோஸ்த வல்லமை. பெந்தகோஸ்த வல்லமை. ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்து உன்னதத்திலிருந்து வல்லமையினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீ காத்திரு. போய் காத்திருக்கிறாங்க மேல் வீட்டு அறையில. அவங்க 10 நாள் காத்திருந்தாங்க. நான் நினைக்கிறேன் ஒருவேளை 10 நாள்ல ஆவியான ஊற்றப்படாவிட்டாலும் தொடர்ந்து காத்துக்கொண்டே இருந்திருப்பார்கள். உன்னதத்திலிருந்து தேவனுடைய வல்லமை நாள் தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே பொறுமையாய் காத்திருக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. உம்முடைய தயவை பெறும் வரைக்கும், உம்முடைய முகத்திலிருந்து சகாயத்தை பெறுகிற வரைக்கும் நான் பொறுமையாய் காத்திருக்க ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் பொறுமையை இழந்து சீக்கிரத்தில் நாம் ஒரு விட்டு விடுகிறோம், ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். போதும், ஜெபிச்சது போதும், சபைக்கு போனது போதும், வேத வாசித்தது போதும். இல்ல, தவறு செய்கிறோம். சில பேர் ஜெபிப்பாங்க, ஆனா விசுவாசத்தை தளர விட்டுருவாங்க. சில பேர் கீழ்ப்படிவாங்க, ஆனா சோர்ந்து போயிடுவாங்க. பவுல் என்ன திரும்ப சொல்றாரு? கலாத்தியர் 6:9 அந்த வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நன்மை செய்வதிலே, நன்மை செய்கிறதில், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால், தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம், ஏற்ற காலத்தில் அறுப்போம். நன்மை செய்தல தளர்ந்து சோர்ந்து போகவே போகாது. அநேகர் சொல்றதை கேட்கிறேன்.
பாஸ்டர், நன்மை செய்தேன், தீமையை தான் அறுத்திருக்கிறேன். மற்றவங்களுக்கு நன்மை செய்யும் போதெல்லாம் நான் தீமையை அறுக்கிறேன். பரவாயில்ல, நன்மை செய்யல, சோர்ந்து போகாதீங்க. நன்மை செய்து கொண்டே இருப்போம். எவ்வளவுதான் தீமை அறுத்தாலும் நன்மையை செய்து கொண்டே இருப்போம். நாம் தளராது இருப்போமானால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். அந்த அறுவடை வித்தியாசம். கர்த்தர் தருகிற அறுவடை வித்தியாசம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப பொறுமை உள்ள விசுவாசிகள் வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை அனுபவிப்பார்கள். Patient believers inherit fulfilled promises. பொறுமையுள்ள விசுவாசிகள் வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்ப பொறுமை இல்லாத விசுவாசிகள் அடைய வேண்டிய இலக்கை அடைய தவறுவார்கள். கர்த்தர் வைத்திருக்கிற அறுவடையை அவர் இழந்து போவார்கள். அப்படின்னா கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? கர்த்தரிடத்தில் காத்திருக்கும் போது மனம் கசந்து கொண்டு அல்ல, சந்தோஷமாக. ஒருவேளை வாக்குத்தத்தை நிறைவேற தாமதமானாலும் முறுமுறுக்காமல், மனம் தளர்ந்து போகாமல், விசுவாசத்தை விட்டு விடாமல் பொறுமையோடு காத்திருப்பேன். பொறுமையோடு. நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை எப்படி ஓடணும் பிரதர், சிஸ்டர்? எப்படி ஓடணும்? பொறுமையோடு. உங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு. அந்த இடத்துல பொறுமை இழந்துட்டோம்னா பந்தய பொருளை இழந்துருவோம். கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், உங்களுக்கு முன்பாக ஒரு பந்தய பொருள் இருக்கிறது. ஒரு பந்தய பொருளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒருவர் பொறுமை இழப்பார் என்றால் அவருடைய பந்தய பொருளை அவர் இழக்கிறார் என்று அர்த்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், கேட்கப்பட்ட ஜெபங்களுக்காக மாத்திரமல்ல, கேட்கப்படாத ஜெபங்களுக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆமென். உங்களுடைய டைம் டேபிள் இருக்கீங்களே, நீங்க ஒரு டைம் டேபிள் பண்ணி வச்சிருக்கீங்க மனசுல, இந்த காரியம் இப்ப நடக்கணும்னு. அந்த டைம் டேபிளை சர்வ அதிகாரம் உள்ள ஆண்டோட கையில கொடுத்துருங்க. ஆண்டவரே, என்னுடைய டைம் டேபிள் வேண்டாம், உங்களுடைய டைம் டேபிள் படி நீங்க செய்யுங்க. ஹல்லேலூயா. காலதாமதமானாலும் விசுவாசத்திலே நான் தளர்ந்து போக நான் விட மாட்டேன். ஆண்டவரே, சிந்தித்து பார்க்கும்படியாக பேசுகிறேன். இந்த வருஷத்தை விசுவாசத்தில் முடிக்கணும், குறை சொல்லி கொண்டு முடிக்கிறது அல்ல. We have to end this year believing, not complaining. இந்த வருஷத்தில் இது நடக்கல, அது நடக்கல, இதை செய்யல, ஆண்டவர் அதை பண்ணல. இல்ல இல்ல இல்ல, சோத்திரத்தோடு, சந்தோஷத்தோடு, விசுவாசத்தோடு இந்த வருஷத்தை நான் முடிக்க வேண்டும். தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு பொறுமையை தாங்கப்பா. குடும்ப வட்டாரத்திலே பொறுமை, வேலை செய்யற இடத்துல பொறுமை. எத்தனை பேர் தீர்மானம் பண்ண முடியும்? அநேக சமயத்தில் பொறுமை இழந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க. ஒரு விசேஷத்தை கிருபை எனக்கு தாங்க. மூன்றாவதாக, பெருமையின் அபாயம், the peril of pride. அதே திருவுக்குள் வசனத்தை பாருங்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமம். மூன்றாவதாக, பெருமையின் அபாயம். பெருமையின் அபாயம் கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? ஆவியான இந்த வசனத்தை எப்படி எழுதியிருக்கிறார் பாருங்களேன். அந்த வசனத்தை மட்டும் பாருங்க. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமம். அந்த வசனம் எப்படி இருக்கணும்? அந்த வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கணும்? பெருமை உள்ளவனை பார்க்கிலும் தாழ்மை உள்ளவன் உத்தமம். அப்படிதான் எழுதப்பட்டிருக்கணும். பெருமைக்கு எதிர்ப்பதம் என்னது? பொறுமையா? பெருமைக்கு எதிர்ப்பதம் பொறுமை அல்ல, தாழ்மை. ஆனா ஆவியானவர் இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கும் போது, அவர் பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் எழுதி வைத்தார். அந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே, இந்த இடத்துல என்ன எழுத்து பிள்ளையா, வார்த்தை பிள்ளையா? அதாவது பெருமைக்கு எதிர்ப்பதம் பொறுமை இல்லையே, தாழ்மை தானே. ஏன் அந்த இடத்துல தாழ்மைன்னு எழுதப்படலை? பாவியான சொன்னாரு, அப்படி இல்லை மகனே, பெருமை உள்ளவர்கள் ஒருபோதும் தாழ்மையா இருக்கவே முடியாது. பெருமை உள்ளவர்கள் ஒருபோதும் தாழ்மையா இருக்க முடியாது. அந்த பெருமையின் விளைவுதான், பெருமையின் விளைவுதான், தாழ்மை இல்லாததுதான்
பொறுமை இல்லாததுக்கு காரணம், நீங்க நம்மள தாழ்மை இருக்குமானால் கண்டிப்பா பொறுமை இருக்கும். கண்டிப்பா பொறுமை இருக்கும். பெருமை இருக்கவே இருக்காது. பொறுமை இருந்தால் கண்டிப்பாக தாழ்மை இருக்கும். பொறுமை இருந்தால் கண்டிப்பாக தாழ்மை இருக்கும். யோசித்து பாருங்க, பெருமை உள்ளவங்க பொறுமையாவே இருக்க மாட்டாங்க. பெருமை உள்ளவங்களை பார்த்துறீங்களா? அவசரமா அவசரமா செய்வாங்க காரியத்தை. நான் செய்யறதுதான், நான் சொல்றதுதான். அவங்களுக்குள்ள கொஞ்சம் கூட பொறுமையை பார்க்க முடியாது. ஆனாதான் ஆவியானவர் இந்த இடத்துல அந்த பெருமையையும் பொறுமையையும் ஒன்னா சேர்த்து வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. ஆவியிலே பொறுமையும் ஆவியிலே பெருமை, இதை ரெண்டு குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற காரணம் இதுதான். நம்ம பொறுமையா இருக்கணும்னா தாழ்மை வேண்டும். பெருமை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் பொறுமை வேண்டும். நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். அந்த வாக்கியத்தை நீங்க பாருங்க. அதாவது பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமம். proud in spirit, இங்கிலீஷ் பைபிள்ல பெருமையின் ஆவி உள்ளவனை பார்க்கிலும் பொறுமையின் ஆவி உள்ளவன் உத்தமன். அப்ப பெருமை என்றது ஒரு ஆவி, ஒரு அசுத்த ஆவி. அது கர்த்தருடைய ஆவியானவர் பேசுறார், கவனிங்க. பெருமை என்பது ஒரு ஆவி, சுவாபம் அல்ல, மனப்போக்கு அல்ல. பெருமை என்பது ஒரு ஆவி. அந்த ஆவிதான் லூசிபருக்குள்ள இருந்தது. அது ஒரு அசுத்த ஆவி. அதனாலதான் வேதம் சொல்லுது, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாராம். காரணம், அது ஒரு அசுத்த ஆவி. கர்த்தரை ஊழியக்காரனா சொல்றேன், எவ்வளவுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தாலும், எவ்வளவுதான் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்தினாலும், எவ்வளவுதான் உயர்த்தினாலும், கடைசி பரியந்தம் மனத்தாழ்மையோடு இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். அவருடைய தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. Be clothed with his humility. Hallelujah. அது எபிரேயத்திலே காபா ரூவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பெருமையின் ஆவி காபா ரூவாக்கு எழுதப்பட்டிருக்கு. அப்படி என்றால் மேட்டிமை. மேட்டிமை என்ற வார்த்தையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. மேட்டிமை, மன மேட்டிமை. ஆள் கீழே தான் இருப்பார், ஆனா மனசுல வேற எங்கேயோ இருப்பேன்னு நினைச்சிட்டு இருப்பார். மேட்ல இருக்கும், மனசு எங்க இருக்கும்? மேட்ல. அதான் மன மேட்டிமைன்றவங்க. ஆள் கீழே தான் இருப்பாரு, அவரோட மனம் எங்க இருக்கும்? மேட்ல இருக்கும். ஒரு நாளும் அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரை சார்ந்து வாழ மாட்டார்கள். நான் பார்த்துக்கிறேன், நான் செய்திருவேன். இல்ல பிரதர், பெருமை என்றது நம்ம வாயில உச்சரிக்கிற காரியம் மாத்திரமல்ல, அமைதலா இருக்கும் போதே நான் என்னால முடியும், ஆண்டவரே தேவையில்லை அப்படின்னு ஒரு சிந்தனை வரும் பாருங்க. கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், நீங்க ஒரு நாள் ஜெபிக்கலைன்னா உங்களுக்குள்ள பெருமை இருக்குன்னு அர்த்தம். கேட்டீங்களா? ஒரு நாள் ஜெபிக்கலைன்னா என்ன அர்த்தம்? பெருமை இருக்குன்னு. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு நாள் ஜெபிக்கலைன்னா நம்ம என்ன தெரியுமா சொல்றோம்? அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இன்றைக்கு உம்மோட உதவி எனக்கு வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். அப்ப ஒரு நாள் ஜெபிக்கலைன்னா பிசாசு என்னத்தை கொண்டாந்துடுறான்? ஜெபம் இருக்கிற இடத்துல பெருமையை கொண்டாந்துடுறான். அதனாலதான் அன்னைக்கு ஜெபம் இல்லை. நல்ல கவனிங்க, நீங்க ஒரு நாள் ஜெபிக்க தவறுவில்லை என்றால் உங்களுக்குள்ளே பெருமை வந்து விட்டது என்று அர்த்தம். அதனாலதான் நம்முடைய ஜெபம் ஒரு நாளும் தவறக்கூடாது. ஆண்டவரே நீங்க இல்லைன்னா என்னால ஒன்றும் முடியாது, நான் உண்மையே சார்ந்து இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. சில பேரை பார்த்திருக்கேன், ரொம்ப பெருமையா ஆரம்பிப்பாங்க, ஆனா முடிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமா இருக்கும். ஆரம்பத்தை நான் பார்த்திருக்கிறேன். ஆரம்பிக்கிற சில காரியங்களை ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய ஒரு பப்ளிசிட்டி பண்ணி, ஒரு பிரசித்தம் பண்ணி, ஆரம்பம் ரொம்ப பெருமையா இருக்கும். ரொம்ப நாள் ஓடாது, ரொம்ப நாள் ஓடாது, முடிவு பரிதாபமா போயிடும்.
எனக்கு ஒரு சம்பவம் என்னால் வாழ்க்கை முழுவதும் மறக்க முடியாது. நம்முடைய தலைமை சபையில் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கு. அதில் அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் ஒரு வாலிபனை, அதாவது அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் பிரசங்கம் பண்ணும்படியாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஒரு வாலிபன், பாஸ்டர்ஸ் எல்லாம் அங்கே கூடியிருக்கிறதெல்லாம் நல்ல பரிசுத்தவான்கள். அந்த ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் ஒரு வாலிபனை பிரசங்கம் பண்ண விடுறாங்க. அந்த வாலிபன் மேடைக்கு வந்த விதம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? பைபிளை தூக்கிட்டு ஓட்டமா ரொம்ப மேட்டுமையான ஒரு பார்வையோடு, ஏதோ முன்னால் உட்கார்ந்தவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாத மாதிரியும், இவருக்கு தான் எல்லாம் தெரிகிற மாதிரி பார்க்கும்போதே விகற்பமா இருந்தது. ஏன் இந்த வாலிபனுக்கு இவ்வளவு ஒரு மேட்டிமையா, இவ்வளவு ஒரு பெருமையா, ஒரு பிரசங்கம் பண்ண விட்டதுக்கு இவ்வளவு ஒரு காரியமா அப்படின்னு பல பேர் யோசிக்கிற விதத்துல அவர் மேடைக்கு ஏறி வரார். மேடைக்கு ஏறி வந்த அந்த வாலிபன் வசனத்தை திறந்து 5 நிமிஷத்துக்கு மேல பேச முடியல. முன்னால உட்கார்ந்தவங்க எல்லாம் நல்ல சீனியர் சர்வன்ட்ஸ் ஆஃப் காட், எல்லாம் பாஸ்டர்ஸ், முதிர்ந்த ஊழியக்காரர்கள், போதகர்மார்கள். அவர்களெல்லாம் பார்த்த உடனே இவருக்கு பயம் வந்துருச்சு. உள்ள ஏதோ உளர்றார், பிரசங்கம் ஓடல. 5 நிமிஷத்துல பைபிளை மூடிட்டு ரொம்ப சாந்தமா தாழ்மையா மொல்ல இறங்கி வந்து சேர்ல உட்காந்துட்டார். 5 நிமிஷம் தான் பிரசங்கம் பண்ண முடியுது. அவர் உட்கார்ந்த பிறகு ஒரு வயது முதிர்ந்த ஒரு பரிசுத்தவான் எழுந்து வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க, எல்லாரையுமே அதிர செய்தது. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த வாலிபன் மொல்ல சாந்தமா இறங்கினது போல அவர் மேல ஏறி இருப்பார் என்றால், அவர் ஏறினது போல இறங்கி இருப்பார். சிந்திக்க வேண்டிய விஷயம். இறங்கினது போல சாந்தமா மொல்ல அமைதலுள்ள ஆவியோடு தாழ்மையோடு புல்பிட்ல ஏறி இருப்பார் என்றால், ஏறினது போல இறங்கி இருப்பார். எத்தனை பேர் விளங்குதா? அவர் சாந்தமா இறங்கினார் பாருங்க. அந்த மாதிரி சாந்தமா மேல ஏறி இருந்தா பிரசங்கம் ஓடி இருக்கும். அவர் வந்த விதமே வேற விதம் இல்ல. அதனால நிக்க முடியல. நான் தாழ்மையா சொல்றேன், பெருமையோடு கூட நம்ம எங்கேயுமே நிக்க முடியாதுங்க. ஆனா தாழ்மையோடு யாருக்கு முன்னால வேணா நிக்கலாம். ராஜாக்கு முன்னால கூட நிக்கலாம், பிரதமருக்கு முன்னால கூட நிக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட நிற்பார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபையை தருகிறவர். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் கடைசியில் ஆண்டவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரே என்னை முற்றிலுமா தரமட்டுமா என தாழ்த்துறேன், தரமட்டுமா தாழ்த்துறேன். சவுலோட ஆரம்பம் தாழ்மையா தான் இருந்தது. ஆனா முடிவு முரட்டாட்டத்திலும் கீழ்ப்படியாமலும் போய்விட்டது. உசியா ராஜாவை யோசிச்சு பாருங்க. கர்த்தர் அந்த மனுஷனை உயர்த்தினார். பலவீனமா இருந்த வரைக்கும் கர்த்தருடைய ஒத்தாசை உதவி இருந்தது. என்றைக்கு அந்த மனுஷன் பலப்பட்டானோ அவனுக்குள்ள ஒரு பெருமை வந்து விட்டது. அந்த பெருமை எதுக்கு நேரா நடத்தினதுன்னா குஷ்ட ரோகத்துக்கு நேரா நடத்தினது. நேபுகாத்நேசரை யோசிச்சு பாருங்க. தன்னையே அவர் உயர்த்தினார். மிருகங்களா ஒரு மிருகமா மாறிட்டார். அப்படித்தானே? சுயநினைவை இழந்து ஒரு மிருகத்தை போல 7 வருஷம். ஒரு மிருகம் எப்படி புல்ல தினமோ அந்த மாதிரி எது வரைக்கும்? மறுபடியுமா உன்னதத்தின் தேவனை நோக்கி பார்த்து தன்னை தாழ்த்தின வரைக்கும் அந்த நிலைமை மாறவில்லை. பெருமை என்ன சொல்லும் தெரியுமா? நான் சமாளிச்சிடுறேன். தாழ்மை என்ன தெரியுமா சொல்லும்? ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டும், நான் உம்மை சார்ந்து இருக்கிறேன். Pride will say I can handle it, but humility will say I need you Lord. உம்மை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் அடிக்கடியா யோசித்து பார்க்கிற ஒரு விஷயம், அடிக்கடியா யோசித்து பார்க்கிற விஷயம், தாழ்மை எப்பொழுதுமே நம்மை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக நம்மளுக்கு தேவையான கிருபையை தந்து கொண்டே இருக்கும். Humility attracts grace for our next season. நம்முடைய அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போக வேண்டிய கிருபையை நம்முடைய தாழ்மை கொடுத்து கொண்டே இருக்கும். அதற்கு மாறாக பெருமை இருக்கிறது இல்ல,
பெருமை அந்த முடிக்கிற கட்டத்தில் தேவனுடைய ஒத்தாசையை ரத்து செய்துவிடும். சிந்திக்கணுங்க. Pride cancels divine help at the finish line. Pride cancels divine help at the finish line. பெருமை தேவனுடைய சகாயத்தை, தேவனுடைய ஒத்தாசையை எங்க ரத்து செய்யுமா? முடிக்கிற கோட்ல ரத்து செய்யும். துவக்கத்தில் இல்லை. அப்படின்னா ஒரு ஆள் நல்லா ஓடிட்டு இருப்பார் பாருங்க, ஆனா முடிவுக்கு வந்த உடனே அவரால் அந்த எல்லை எட்ட முடியாது. அதுக்கு முன்னாலே விழுந்துருவார். கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் சொல்றேன், பெருமை இருந்தால் ஒரு நாளும் அடுத்த கட்டத்துக்கு நம்மளால போக முடியாது. நம்ம அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாது. அருமையான பக்தன் C.S. லூயிஸ் அவர்கள் எழுதுகிறார்கள், ஒரு மனுஷன் பெருமையா இருந்தால் தேவன் எனக்கு தேவை என்பதை அவருடைய கண்களுக்கு மறைத்து விடுகிறதா. ஒரு மனுஷன் பெருமையா இருக்கும் போது கர்த்தர் எனக்கு தேவை என்ற உண்மையை அவருடைய கண்களுக்கு மறைத்து விடுகிறது. சில பேர் இருப்பாங்க, நல்ல சம்பளம் வாங்குவாங்க, எல்லாருக்கும் ஆண்டவர் எனக்கு தேவைன்னே உணர மாட்டாங்க, ஆண்டவர் எனக்கு வேணும்னே உணர மாட்டாங்க. எனக்கு தான் எல்லாம் இருக்க. இல்ல ஆபத்தான நிலைமை. சம்பளம் இருந்தாலும் வசதி இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேல யார் நமக்கு வேணும்? ஆண்டவர் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. சில சமயத்திலே நீங்கள் எடுக்கிற ஜெயங்கள், சில சாதிக்கிற காரியங்கள் நம்மை அறியாமலே நமக்குள்ளே ஒரு பெருமையை கொண்டு வருகிற வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தான் நான் சொல்லணும், ஆண்டவரே நான் உண்மையே சார்ந்திருக்கிறேன், உம்மால் அல்லாமல் எல்லாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே ஒரு நாள் என்னுடைய ஜெபத்தை பெருமை அந்த இடத்தை எடுத்து விட நான் விடமாட்டேன். எல்லா விஷயத்திலும் உமக்கு மாத்திர மகிமையை தருவேன். என்னை கொண்டு என்ன செய்தாலும் அதை நான் செய்யல ஆண்டவரே, நீங்க தான் செய்தீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். A proud ending can nullify a promising beginning. ஒரு அற்புதமான ஒரு ஆரம்பத்தை ஒரு பெருமை நிறைந்த முடிவு ரத்து செய்துவிடும். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்கிறார், மகனே மகளே, இந்த வருஷத்தை நீ எப்படி முடிக்க போகிறாய்? எப்படி முடிக்க போகிறாய்? எப்படி முடிக்க போகிறாய்? நான் உனக்கு கொடுத்த காரியத்தை நீங்க செய்து முடிச்சீங்களான்னு ஆண்டவர் கேட்கிறார். இந்த வருஷத்துல பொறுமையோடு சகித்தீங்களான்னு ஆண்டவர் கேட்கிறார். இந்த வருஷத்துல எனக்கு முன்பாக மனத்தாழ்மையா இருந்தீர்களா என்று கேட்கிறார். ஆண்டவர் இயேசு சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை, முடிவு பரியந்த நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆகவே இந்த பிரசங்கின் புஸ்தகம் நமக்கு எதை நினைப்பு ஊட்டுகிறது என்றால், நாம் எப்படி ஆரம்பிக்க போகிறோம் என்று அல்ல, எப்படி இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம் என்பதுதான். The first obligation is faithful completion. எப்படி இந்த வருஷத்தை நான் முடிக்க போகிறேன்? சிந்தித்து பார்க்கும்படியாக பேசுகிறேன். ஹல்லேலூயா. தயவு செய்து உங்களுடைய கீழ்ப்படியாமை அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போயிடாதீங்க. உங்களுடைய பெருமை அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போயிடாதீங்க. அறிக்கை செய்யப்படாத பாவத்தை அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போயிடாதீங்க. இந்த கடைசி நாட்கள்ல 4 நாட்கள் இருக்கிறது. அதை தேவ சமூகத்தில் நாம் செலவழிப்போம். விசுவாசத்தோடும் பொறுமையோடும் மனத்தாழ்மையோடும் இந்த வருஷத்தை நாம் முடிப்போமானால் 2026 ஆண்டு மகிமையான ஆண்டாய் கர்த்தர் மாற்றும். வேதாகமத்தில் ஒரு அழகான வசனம் இருக்கிறது. அதை அநேகர் சரியா விளங்கிக்கல. நிறைய பேர் அதை தவறாய் பயன்படுத்துகிறார்கள். ஏன் அநேக பிரசங்கிமார்கள் கூட அதை தவறாய் பயன்படுத்துகிறார்கள். அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க, நம்மளுக்கு தெளிவு வேணும். சங்கீதம் 37 அதிகாரம் 37வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 37 அதிகாரம் 37வது வசனம். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. செம்மையானவனை பார்த்திரு. உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். நான் போதகராக ஊழியக்காராக இத்தனை வருஷம் அநேக அடக்காராதன்ல இந்த வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணுவாங்க. அநேக பிரசங்கம் பண்ணுவாங்க. அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க. நீ உத்தமனை நோக்கி
செம்மையானவனை பார்த்திரு. உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்று சொல்லி அந்த பகுதியை எடுத்து அடக்க ஆராதனையிலே பிரசங்கம் பண்ணுவார்கள். அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனம் ஒரு மரணத்தை குறித்ததான வசனம் அல்ல. மரித்த பிறகு எதுங்க சமாதானம்? மரித்து போன மனுஷனை பார்த்துட்டு உனக்கு சமாதானம் சமாதானம் என்ன சமாதானம்? மரித்து போன பிறகு ஒரு மனுஷனுக்கு சமாதானம் தேவையா? அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அது எபிரேயத்தில் அதோட அர்த்தம் என்னவென்றால், அந்த மனுஷனுடைய ஆரம்பம் அற்பமா இருக்கும், சஞ்சலம் நிறைந்ததா இருக்கும், பாடுகள் நிறைந்ததா இருக்கும், அநேகரால விமர்சிக்கப்படுகிற ஒரு ஆரம்பமா இருக்கும். ஆனா அந்த மனுஷன் கர்த்தருடைய பார்வையிலே செம்மையா இருக்கிறபடினாலே, உத்தமனா இருக்கிறபடினாலே, அவருடைய வருகிற நாட்களிலே அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே பூரணமான சமாதானம். மரணத்தில் இல்லை. இது அடக்காராதன வசனம் அல்ல, அடக்காராதன பேசுற வசனம் அல்ல. அந்த மனுஷனுடைய பின் நாட்கள், வரப்போகிற நாட்கள் சமாதானம் நிறைந்ததாக இருக்கும். காரணம், அந்த மனுஷன் தேவனுக்கு முன்பாக உத்தமனா இருந்தபடினாலே, சன்மார்க்கனா இருந்தபடினாலே, நீதிமானா இருந்தபடினாலே, அந்த மனுஷனுடைய பின் நாட்கள் சமாதானம் நிறைந்ததாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த வருஷத்தை நாம் முடிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை தரணும். இந்த கடைசி 4 நாட்களை எப்படி செலவழிக்க வேண்டும் என்பதை குறித்து தான் இன்னைக்கு மாலையிலே நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் தவற விட வேண்டாம், கண்டிப்பா வரணும். என்னோட வாஞ்சை என்ன தெரியுமா? எப்படியாவது இந்த வருஷத்தை நாம் ஜெயமாய் முடித்து புது வருஷத்துக்குள்ளே ஜெயமாய் கடந்து போகணும். நம்ம எல்லாரும் கண்களை மூடலாமா? நான் தேவ சமூகத்தை உணர்கிறேன். தேவ பிரசனம், தேவ பிரசனம் மேல் தளத்தில் இருந்தாலும் கீழ்த்தளத்தில் இருந்தாலும். ஹல்லேலூயா. முடிவின் முன்னுரிமை, முடிவின் முக்கியத்துவம், பொறுமையின் வல்லமை, பெருமையின் அபாயம், இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எல்லா கண்களும் மூடியிருப்பதாக தேவ சமூகத்தை நாம் உணர்வோமா? நான் கர்த்தரால் உங்களுக்காய் ஜெபிக்கும்படியாக ஏவப்படுகிறேன். உங்களுக்காய் ஜெபிக்கும்படியாக நான் கர்த்தரால் ஏவப்படுகிறேன். அருமையான சபையாரே, இந்த கடைசி சில நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான நாட்களாய் மாறணுமே, ஜெயத்தின் நாட்களாய் மாறணுமே, தேவனுடைய தயவை அனுபவிக்கிற சில நாட்களாய் மாற வேண்டுமே. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த கடைசி சில நாட்களிலே தேவனுக்கு பிரியமா இருக்கணுமே, தேவனண்டை கிட்டி சேரணுமே, உங்களுடைய சுக வாழ்வு துளிர்க்கணுமே, உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணுமே, உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணுமே, நீங்கள் செய்கிற ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரிக்கணுமே, உங்களுடைய உறவுகள், உங்களுடைய பண ரீதியான காரியங்கள், உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட காரியத்திலே கர்த்தருடைய தயவு விளங்கணுமே. ஹல்லேலூயா. உங்களை குறித்ததான சகல காரியத்திலும் இந்த கடைசி நாட்களிலே சில நாட்களிலே தேவனுடைய தயவு விளங்கணும். ஹல்லேலூயா. எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். தேவ சமூகத்தில் அப்படி எழுந்து நிற்கலாமா? சில நிமிஷங்களிலே இந்த ஆராதனை முடிக்க போகிறோம். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. அருமையான சபையாரே, நாம் பார்த்ததான தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்திலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கடைசி சில நாட்களை கர்த்தர் ஜெயமாய் நடத்துவார், ஜெயமாய் நடத்துவார். தேவ தயவு உங்கள் பேரில் தங்கும். கர்த்தருடைய தயவுள்ள கரம் உங்களை தொடும். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். இந்த வருடத்தின் சில நாட்களில் ஹல்லேலூயா, தேவனுடைய தயாபரம், தேவனுடைய தயவு, தேவனுடைய நன்மை, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் பேரில் தங்கும். ஹல்லேலூயா. ஓ thank you holy spirit.
தேவ பிரசன்னத்தை உணருங்க. சௌரிய தேவ சமூகத்தை உணருங்க. சௌரிய தேவ பிரசன்னத்தை உணருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்றேன், சத்துருவாகிய பிசாசு உங்களுக்கு விரோதமாய் அவன் செய்கிற சகல சதி திட்டங்கள் ஆலோசனைகளை கர்த்தர் அதமாக்கி போடுவார், நிர்மூலமாக்கி போடுவார். சதி திட்டங்கள் நிர்மூலமாக்கப்படும். உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாக, உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, நீங்கள் கைட்டு செய்கிற காரியங்களுக்கு விரோதமாக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக சத்ரு கொண்டு வருகிற சகல திட்டங்களையும் ஆலோசனைகளையும் கர்த்தர் உடைத்து போடுவார், நிர்மூலமாக்குவார். ஹல்லேலூயா. எந்தெந்த காரியங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணினதோ அந்த எல்லா காரியங்களும் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு சாதகமாய் மாறும். தடை கற்கள் பாதை கற்களாக மாறும். தடை கற்கள் பாதைகளாய் மாறும். கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமையிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் சொல்கிற வார்த்தையை கவனியுங்கள். ஹல்லேலூயா. அவருடைய உண்மை பெரிதா இருக்கிறபடினாலே நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவருடைய உண்மை பெரிதாக இருக்கிறபடினாலே மகனே மகளே, ஒருபோது நீங்கள் கைவிடப்பட்டு போவதில்லை. காரணம், கர்த்தருடைய உண்மை பெரியது. Thank you Jesus. Thank you God. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த கடைசி சில நாட்களிலே ஆண்டவரோடு கூட ஒப்புரவாக வேண்டும். சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்ய வேண்டும். விட வேண்டிய காரியங்களை விட வேண்டும். அறிக்கை பண்ண வேண்டிய காரியங்களை அறிக்கை செய்ய வேணும். அறிக்கை செய்கிறது மாத்திரமல்ல, அறிக்கை பண்ண காரியங்களை விட்டுவிட வேண்டும். ஹல்லேலூயா. தேவனோடு கூட ஒப்புரவா அவர் அண்டை கிட்டி சேரணும். ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே எனக்கு உம்மை தவிர யாரும் இல்லை. இந்த உலகத்தில் உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை. ஆண்டவரே, கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. வேலைக்கார கண்கள் எஜமானை முகத்தை நோக்கி இருக்குமா போல கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கண்களை நோக்கி இருப்பது போல கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. உம்முடைய தயவை பெறுகிற வரைக்கும், உம்முடைய சகாயத்தை பெறுகிற வரைக்கும்பா நான் உண்மையே நோக்கி கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கடைசி சில நாட்களிலே கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்பி ஆண்டவரோடு கூட நல்மனம் பொருந்தி உங்களுடைய மனசாட்சியை சுத்த மனசாட்சியாய் வைத்து தேவனுடைய முகத்தை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தர் சொல்கிறார், மகனே மகளே, உன்னுடைய விஷயத்திலே நான் குறுக்கிடுவேன். உன்னுடைய விஷயத்திலே நான் குறுக்கிடுவேன். நான் உனக்காய் யுத்தத்தை செய்வேன். ஜெயத்தை கட்டளையிடுவேன். ஜெயத்தை கட்டளையிடுவேன். Thank you Holy Spirit. சேனைகளின் கர்த்தர் சொல், மகனே மகளே கலங்காதே. நான் உன்னை அழைத்த தேவன். நானே உனக்கு சகாயப்படும். நானே உனக்கு சகாயப்படுவேன். மனித உதவிகள் அற்று போகும் போது சகாயம் என்னிடத்திலிருந்து வரும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். மனித ஒத்தாசை அற்று போகும் போது, மனித உதவி அற்று போகும் போது உன்னுடைய சகாயம் என்னிடத்திலிருந்து வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். நன்றி ஆண்டவரே. அருமையான சபையாரே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தத்தை செய்வார். நான் கர்த்தரால் ஏவப்பட்டு ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஜெப சிந்தையிலே, ஜெப நிலைமையிலே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற வேளையிலே ஒரு 2 வசனங்களை தயவு செய்து வாசிங்க. ஒரு 2 வசனங்களை வாசிங்க. ஜெப சிந்தையோடு கூட இந்த வசனத்தை வாசிங்க. எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் மனைவியாகிய அவனுடைய மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய சிநேகிதர்கள் எல்லாரும் அவனை பார்த்து, ஆமானை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும்.
அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும். நாளைய தினம், நல்ல கவனிங்க, ஆவியானவர் பேசுறார். இன்றைக்கு ஒரு தூக்கு மேடையை நீ செய்யணும், அதுல மொர்தெகாயை தூக்கில் இடணும். இதை குறித்து நாளை தினம் நீ ராஜாவிடத்தில் சொல்லணும். பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். கர்த்தர் யாரிடத்துல பேசுறார் தெரியல. செரேஷ் ஆமானோட மனைவியும் அவனோட நண்பர்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க, ஆமான இடத்துல நீ ஒரு தூக்கு மேடையை செய்யணும், அதுல மொர்தெகாயை தூக்கில் இடணும், நாளைக்கு போய் ராஜாவிடத்துல சொல்லணும். மொர்தெகாயை தூக்கில் இட்டு பிறகு நீ சந்தோஷமா ராஜாவோடு கூட பந்தியில போய் இருக்கணும். கர்த்தர் கேட்டார், அந்த வார்த்தைகளை கர்த்தர் கேட்டார். அன்றைக்கு ராத்திரி ஒன்று நடக்கிறது. அடுத்த அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரம் முதல் வசனம். அந்த ராத்திரியிலே, சகோதரனே சகோதரி, அந்த ராத்திரியிலே, நாளைக்கு இன்னும் வரல, நாளைக்கு தான் போய் ராஜா கிட்ட சொல்லணும். நாளைக்கு முந்தின ராத்திரி, அந்த ராத்திரியிலே வாசிங்க. ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால், போதும், ராஜாக்கு நித்திரை வரல அந்த ராத்திரி. அடுத்த நாள் ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்க போகிறது. தூக்கு மேடை செய்யப்பட்டு மொர்தெகாய் தூக்கில் இடப்படும். அந்த செய்தியை நாளைக்கு போய் ஆமான் சொல்லணும் ராஜாட்ட. அதுக்கு முன்ன அந்த ராத்திரியில இவங்க சொன்னாங்களே, அந்த ராத்திரியில ராஜாவுக்கு தூக்கம் வரல. ஆண்டவர் ராஜாவை தூங்க விடல. நமக்கு சரித்திரம் தெரியும். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். சத்ருவாகிய பிசாசு ஆமானுடைய உள்ளத்திலே புகுந்து மொர்தெகாய்க்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்த ராத்திரியிலே தேவனாகிய கர்த்தர் மொர்தெகாயை உயர்த்தும்படியாக ராஜாவின் உள்ளத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சகோதரனே சகோதரி, அநேக சதி திட்டங்கள் உனக்கு விரோதமாய் செய்யப்படுகிறது. தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், உடைய குடும்பத்துக்கு விரோதமாய், உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அநேக திட்டங்கள், அநேக சூழ்ச்சிகள், அநேக சதிகள் அநேக செய்வினைகள் செய்யப்படுகிறது. நீங்க கர்த்தர் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, யார் வேணாலும் உனக்கு விரோதமாக என்ன வேணாலும் திட்டம் பண்ணட்டும், நான் உனக்காக கிரியை செய்கிற தேவன், உன் பட்சத்திலே கிரியை செய்கிற தேவன். அவருடைய எல்லா சதி திட்டங்களையும் ஆலோசனைகளையும் நிர்மூலமாக்கி போடுவேன். ஒரு ராத்திரி பிரதர் சிஸ்டர், ஒரு ராத்திரி, ஹல்லேலூயா, நடந்த காரியம் என்ன தெரியுமா? அந்த ஒரு ராத்திரி மொர்தெகாய்க்காக ஆண்டவர் இடைப்பட்டு கிரியை செய்தபடினாலே நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. எஸ்தர் 6:13 வாசிங்க. எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேஷுக்கும், அதே ஆட்கள் தான், சிரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது, அப்ப என்ன சொன்னாங்க? சிரேஷு நண்பர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? நீங்க ஒரு தூக்கு மேடையை செய்யுங்க, மொர்தெகாயை தூக்கில் இடுங்க, ராஜாவோடு சந்தோஷமா போய் பந்தியா நாளை தினத்துல போய் சொல்லுங்க. அவங்க வாயிலிருந்து இப்ப என்ன வருதுன்னு பாருங்க. என்ன ஆலோசனை பண்ணி என்ன யோசனை கொடுத்து பேசினார்களோ அவருடைய வாயிலிருந்து இப்ப வருகிற வார்த்தை பாருங்க. அந்த ராத்திரிக்கு பிறகு, அந்த ஒரு நாள் ராத்திரிக்கு பிறகு இப்ப அவருடைய வார்த்தை எப்படியா இருக்கிறது? வாசிங்க, 13ஆம் வசனத்தை வாசிங்க.
ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனை பார்த்து ஆமானை பார்த்து மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். கேட்டீங்களா? மொர்தெகாய்க்கு முன்பாக நீ தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் கர்த்தருடைய ஜனமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். தாழ்ந்து போவது நிச்சயம். யார் வாயிலிருந்து வருதுங்க? மொர்தெகாய்க்கு ஒரு தூக்கு மேடை செய்யணும்னு சொன்ன அவருடைய வார்த்தை வாயிலிருந்து கர்த்தர் இடைப்பட்ட பிறகு, அந்த ஒரு நாள் ராத்திரியிலே கர்த்தர் செயல்பட்ட பிறகு அவருடைய வார்த்தைகள் எல்லாம் மாறுகிறது. நீ யூதர்களுக்கு விரோதமாய் ஒன்றும் செய்ய முடியாது. நீர் அவர்களை மேற்கொள்ளுவதில்லை. நீர் அவர்களுக்கு முன்பாக தாழ்ந்து போக ஆரம்பித்தாய். நீ அவளுக்கு முன்பாக விழுந்து போவாய். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், சகோதரனே சகோதரியே, இந்த முழு வருஷம் நடக்காத காரியத்தை கர்த்தர் ஒரே ராத்திரியிலே செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. ஒரே ராத்திரியிலே உங்களுக்காய் செய்ய அவர் போதுமானவரா இருக்கிறார். ஆண்டவருக்கு ஒரு வருஷம் தேவையில்லை பிரதர், சிஸ்டர். ஆண்டவருக்கு ஒரு வருஷம் தேவையில்லை. ஒரு ராத்திரி போதும். எத்தனை பேர் விசுவாசிக்க? எத்தனை பேர் ஆண்டவரை சொல்ல முடியும், ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்க, இந்த வருஷத்துல எனக்கு ஒண்ணு நடக்கல, எத்தனையோ காரியத்தை எதிர்பார்த்த ஆண்டவரே எனக்கு நடக்கல, அந்த கடைசி சில நாட்கள்ல எனக்காக நீங்க குறுக்கிடுங்கப்பா. யூ இன்டர்வீன். எனக்காக நீங்க குறுக்கிடுங்க, எனக்காக நீங்க செயல்படுங்க, காரியங்களை மாறுதலை முடிய பண்ணுங்க, எனக்காக ஒரு அற்புதத்தை செய்யுங்க, தடைகளை உடைங்க, சத்துடைய சதி திட்டங்களை நிறுவனமாக்குங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்கிறேன், அன்னைக்கு எஸ்தருக்கு மாத்திரமல்ல, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அதை செய்ய வல்லவரா இருக்கு. மகனே, உங்களுக்கு அதை கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கு. மகளே, கர்த்தர் அதை உங்களுக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆனால்தான் நான் சொல்றேன், இந்த கடைசி சில நாட்களை லேசா எடுத்து விட வேண்டாம், ஏனோதானோ என்று செலவழித்து விட வேண்டாம். இந்த கடைசி 4 நாட்களை கர்த்தருடைய சமூகத்தில் விழுங்க, கர்த்தருடைய பாதபுள்ள உட்காருங்க, மற்ற எல்லாவற்றையும் விட்டுருங்க, தேவ சமூகத்தில் உட்காருங்க. இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். அதை காணும்படியாய் செய்வார். கேட்கிறது மாத்திரமல்ல, காணும்படியாய் செய்வார். தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கை ஆண்டுக்கு ஒப்பு கொடுங்க. கண்ணீரோடு சகோதரனே, கண்ணீரோடு சொல்லுகிறேன், சௌரிய கண்ணீரோடு சொல்கிறேன், இந்த வருஷத்தின் கடைசி சில நாட்களில் கர்த்தர் உங்களுக்காய் செயல்படும். கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருவோம், பெரிய காரியங்களை எதிர்பார்ப்போம். ஹல்லேலூயா. இந்த புது வருஷத்துக்குள்ளே தோல்வியோடு அல்ல, ஜெயமாய் பிரவேசிப்போம். ஹல்லேலூயா. வாயிலை திறந்து ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? ஓ, we thank you everybody. உங்களுடைய வாயிலை திறந்து ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க, தேவ சமூகத்தை உணருங்க. ஹல்லேலூயா. I know the Lord will make a way. Thank you Jesus. தேவனே ஒரு வழியை, ஒரு பாதையை உண்டாக்குவார். பாதையே இல்லாத இடத்துல ஒரு பாதையை கர்த்தர் உருவாக்குவார். எப்ப செய்வார் தெரியுமா? தீமையை வெறுக்கணும், பரிசுத்தத்தை விரும்பணும், பரிசுத்தமா வாழணும். தீமையை வெறுத்துருங்க,
பாவத்தை வெறுத்துருங்க, பரிசுத்தத்தை வாஞ்சிங்க. கர்த்தர் ஒரு பாதி உங்களுக்கு என்றது கடைசி நாட்களில் உங்களுக்கு என்றே கர்த்தர் ஒரு பாதி உருவாக்குவார். Thank you Jesus. தேவனே ஓர் வழியை உருவாக்குவார். உண்டாக்குவார் அல்ல, உருவாக்குவார். என் தேவனே ஓர் வழியை உருவாக்குவார். தீமையை வெறுத்திட்டார், தூய்மையை வாழ்ந்திட்டார். என் தேவனே ஓர் வழியை உருவாக்குவார். என் தேவனே தம் கைகளை என் மேல் வைப்பார். என் தேவனே தம் கைகளை என் மேல் வைப்பார். தீமையை வெறுத்திட்டார், தூய்மையாய் வாழ்ந்திட்டார். என் தேவனே தம் கைகளை என் மேல் வைப்பார். தேவனே ஒரு பாதை உருவாக்குவார். என் தேவனே ஒரு வழியை உருவாக்குவார். விசுவாசத்தோடு பாடுங்க. என் தேவனே ஒரு வழியை உருவாக்குவார். தீமையை வெறுத்திட்டார், தூய்மையாய் வாழ்ந்திட்டார். என் தேவனே ஒரு வழியை உருவாக்குவார். தேவனே அவருடைய கைகளை என் மேல் வைப்பார். என் தேவனே தம் கைகளை என் மேல் என் வைப்பார். மேல் வைப்பார். சகோதரே கர்த்தருடைய கரங்களை தொடும். என் சகோதரே கர்த்தருடைய கரங்களை தொடும். தம் கைகளை தேவனுடைய வல்லமை விளங்கப்படுவார். மேல் வைப்பார். தீமையை வெறுத்திட்டார், தூய்மையாய் வாழ்ந்திட்டார். என் தேவனே தம் கைகளை என் மேல் வைப்பார். ஹalleluya. ஒரு நிமிஷம் அப்படியே மௌனமா இருக்கிறவர்களே, தேவனுடைய மகிமையான பிரசன்னத்தை உணருங்க. அநேகரை கர்த்தருடைய கரம் தொடுகிறது நான் ஆவியிலே பார்க்கிறேன். அநேகரை கர்த்தருடைய கரம் தொடுகிறது நான் ஆவியிலே பார்க்கிறேன். சகோதரே கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறது. சகோதரே கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறது. கர்த்தருடைய தயவுள்ள கரம். அன்னைக்கு எஸ்ரா நெகேமியா மேல் இருந்த தேவனுடைய தயவுள்ள கரம் அநேகரை தொடுகிறது. இந்த இடத்தில் அநேகரை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். அநேகரை கர்த்தர் தொடுகிறார். அநேகரை கர்த்தர் தொடுகிறார். சவுடைய கர்த்தருடைய கரங்களை தொடுகிறது. சவுடைய கர்த்தருடைய கரங்களை தொடுகிறது. நன்றி ஆண்டவரே. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. Thank you Jesus. Hallelujah. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மதியான வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நீர் எங்களோடு கூட பேசின உடைய பட்சமான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷத்தின் கடைசியில கர்த்தர் இப்படியாக எங்களோடு பேச சித்தம் கொண்டதுக்காக சொல்றோம். ஒரே குடும்பமாக தீர்மானம் பண்ணுகிறோம். இந்த கடைசி சில நாட்களை மனிதர்களோடு அல்ல ஆண்டவரே,
தேவாதி தேவனோடு அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லவரோடு இந்த சில நாட்களை நாங்கள் செலவழிக்க கர்த்தர்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மனத்தாழ்மை எங்களுக்கு தாரும், பொறுமையை தாரும் ஆண்டவரே. விசுவாசத்திலே சிறப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தாவே, இத்தனை மாதங்கள் கர்த்தாவே இந்த வருடம் முழுவதும் நடக்காத காரியங்களை கர்த்தர் இந்த வருஷத்தின் சில நாட்களிலே எங்களுக்காய் செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு கூட பேசுகிறார். குடி வந்த சபையாரையும் அவருடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் கைட்டு செய்கிற சகலவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் சிறுக வேணும், நீங்க பெருக வேணும். எல்லா கன துதி மகிமையாவும் முக்கிய செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்க நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுக்கு தேவன் அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழி வேத பாடம் மாலை 6 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம்: அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 வல்லாடு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566262203 மற்றும் ஒரு எண் 9551648083. மேலும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 04431508155. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை அணுகவும். நமது திருச்சபையின் வலைதள முகம் www.acaperambourministries.org. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.